விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே எங்களுடைய சில்வலைன் உர கம்பெனியிலிருந்து ராக் பாஸ்பேட் அப்படிங்கிற உரத்தை பற்றியும் அதனுடைய பயனை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் முழுமையாக ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். அதோட தொடர்ச்சியாக போரான் அப்படிங்கிற ஒரு நோட்டத்தை பற்றி உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த போரான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரணமாக நீங்கள் எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க. என்னன்னாக்கா அது ஒரு உரம் மாதிரி கொஞ்சம் குருணையாகவே இருக்கும். அதை நீங்கள் அடியில் தான் போட முடியும், மண்ணு கூட தான் நீங்கள் கலந்து போட முடியும். இது பார்த்திங்கன்னாக்கா லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி வந்திருக்கு. இது ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறது தான். இது எதுக்காக ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அனைத்து காய்கறி மற்றும் பழங்களுக்கும் இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா நல்ல சிறப்பான என்னென்ன பலன் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனைத்து விதமான காய்கறிகள் மற்றும் பழங்கள் எல்லா பழத்துக்கும் நீங்கள் போடலாம். இந்த காய்கறியில் பார்த்திங்கன்னா இது நீங்கள் அடிக்கிறப்ப என்னென்னா நல்ல பூ உற்பத்தி ஆகும். பூ உற்பத்தி ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக காய் உற்பத்தி ஆகும். காய் நல்லா உற்பத்தி ஆகி நல்ல தரமான உங்களுக்கு காய் கிடைக்கும். காய் நல்ல பழங்களும் சரி, எலுமிச்சையாக இருந்தால் நல்ல எலுமிச்சை சரி, அதே மாதிரி மாதுளை மற்ற எல்லா பழங்களும் நல்லா திரட்சியாக நல்லா வளர்ச்சி கொடுக்கும். இது அடிக்கிறதுனால நீங்கள் பூவே உதிராது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் மாமரத்துலேருந்து பூ உதிர்ந்து போச்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரி மற்ற பூ இருந்தாலே உங்களுக்கு எந்த காயும் வராது, எதுவும் கனியும் வராது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் இதை அடிக்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டிங்கன்னா பூ கண்டிப்பாக உதிராது. காய் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெடிப்பெல்லாம் வரும். எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா காய் வெடிச்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதுளையிலும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சொரியாக அந்த காய் வெடிச்சிருக்கும். அந்த வெடிப்பெல்லாம் வராது இந்த போரான் போடுறதுனால. இது பார்த்திங்கன்னா 10% போரான். இது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இது எல்லா திரும்பவும் சொல்கிறேன், எல்லா பழங்கள் காய்கறிகள் அது அனைத்துக்கும் நீங்கள் வாங்கி அடித்து பயன்பெறலாம். அடுத்ததாக இந்த ஜிங்க், அதாவது ஜிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இது லிக்விடு ஜிங்க்கு. சாதாரணமாக நீங்கள் ஜிங்க் சல்பேட் மணலில் கடந்து மற்ற நெல்லுக்கு எல்லாத்துக்கும் போடுவீங்க. இது ஜிங்க் லிக்விடு, இது திரவமான லிக்விடு. இது திரவமாக இருக்கும் இந்த ஜிங்க்கு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் எல்லா பயிற்றுக்கும் அடிக்கலாம். சுருக்கமாக நெல், கரும்பு, கரும்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லோயிஷாக கொஞ்சம் வரும். மெயினாக நெல்லுக்கு வரும், அது இல்லாமல் எல்லா காய்கறிகளுக்கு வரும், எல்லா பூக்களுக்குமே வரும். அந்த செடிகள்லாம் பார்த்திங்கனாக்கா இலையே கொஞ்சம் மஞ்சள் தன்மையாக இருக்கும், சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் இதை நீங்கள் வாங்கி அடிக்கலாம். இதுவும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறது தான். இதுவும் ஒரு ஏக்கருக்கு 1/4 லிட்ரு. இது அடிக்கிறதுனால பார்த்திங்கனாக்கா தண்டு நல்லா உறுதியாக இருக்கும். நெல்மணிகள் நல்ல பழம் நல்ல பாலிஷாக இருக்கும். நெல்மணிகள் மட்டும் கிடையாது, எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் வெடிப்பு இல்லாமல் நல்ல பழம் நல்ல பாலிஷாக இருக்கும். எல்லாத்துலேயுமே எல்லா பூக்களுமே காயாக மாறக்கூடிய தன்மை இந்த ஜிங்குக்கு இருக்குது. அதனால் இந்த ஜிங்க் லிக்விடு திரவம் இதையும் வாங்கி நீங்கள் ஏக்கருக்கு 1/4 லிட்டரு வாங்கி நீங்கள் கலந்து அடிச்சு விட்ருங்க. இதை உரத்து கூட கலந்துடாதீங்க, இந்த உரத்து கூட கலக்கக்கூடாது. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தனியாக தான் ஸ்ப்ரே பண்ணணும், ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அதே மாதிரி மறந்துடாமல் அந்த போரான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த போரானும் பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல ஃப்ளவரிங், நல்ல பூ எடுக்கும். நல்ல பூ எடுத்து தலை எடுக்கும். தலை எடுத்தால் நல்ல காய் உற்பத்தி ஆகும். காய் உற்பத்தி ஆகி நல்ல கனிகள் உற்பத்தி ஆகும். பூ உதிராது, தண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வெடிப்பே வராது, காயில் வெடிப்பு வராது, நல்ல மகரந்தச்சரிக்கை நடக்கும். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மூல காரணம் இந்த போரான் தான். எந்த ஒரு காய்கறிகள் பழங்கள் ஆகிய அனைத்து செடிகளுக்கும் அனைத்து பயிர்களுக்கும் இந்த போரான் நீங்கள் அவசியம் போகணும். அவசியம் நீங்கள் தெளித்தா தான் அந்த முழுமையாக பலனை நீங்கள் அடைய முடியும். மறந்துடாதீங்க. இதுவும் ஒரு ஏக்கருக்கு 1/4 லிட்டரு தான். இதனுடைய பலன்களை பற்றி இந்த வீடியோவில் கீழே உங்களுக்கு போடுவாங்க. அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு மேற்கொண்டு எல்லா ஆலோசனையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.